ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது செய்கிறதுக்காக நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா இது கூட பிரியாணி இலை, பட்டை, அன்னாசி பூ, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு கை சின்ன வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ண சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை ரஃபாக சாப் பண்ண சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்ச 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த சிக்கன்ல இருந்து தண்ணி விட்டுற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம பெப்பர் சேர்க்க போகிறதுனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம மண் பாத்திரத்தில் சமைக்கும் போது எப்போயுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ இதை மூடி வச்சு 15 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்து தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய சிக்கன் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் ஐகார்டில் தரேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.